நச நசன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, என் டீமுக்கு என்னுடைய புருஷன், அதுக்கப்புறம் எங்க அம்மா, அதுக்கப்புறம் 4 முடியக்கா அவங்களுடைய வர்க்கீஸ் மாமா. எடி நாத்தி, இன்னொரு வாட்டி என்ன பார்த்து 4 முடின்னு சொன்னேன், அதுக்கப்புறம் நான் உங்க கூட ஆட்டத்துக்கே வரமாட்டேன் பாத்துக்கோ. ஆமா, நீ எது கெஞ்சி கேட்டீன்னு சொல்லிட்டு சரி பாவம் போனா போது வீட்டுல சும்மா தானே இருக்கோன்னு வந்தா என்ன பார்த்து 4 முடின்றியோ நீ. கோபப்படாதக்கா, எப்பவுமே பேசுற மாதிரி வந்துட்டு சரி நீ சொல்ல மாட்டேன். நயன்தாரான்னு வேணா சொல்லவா? நீ நயன்தாராவும் சொல்ல வேணாம், சிம்ரனும் சொல்ல வேண்டாம், என் பேரை சொல்லி மட்டும் சொன்னா போதும். ஆமா எத்தே, இவங்க தான் வசந்தி அக்கோ, அவங்க புருஷன் வர்க்கீஸ். இப்போ சரியா? சரி சரி. நாத்தி, ஆரம்பமே சண்டையா இருக்கே, என்ன உன் சரி? ஏத்தே, ஆரம்பமே சும்மா அமர்க்கலமா இருக்க வேண்டாமா, அதான் விளையாட்டி போட்டினா சும்மாவா? சின்ன பண்ணே, அவங்க சைடு ஆட்கள் கூட்டு வந்தாங்க, உங்க சைடுல கரெக்டா இருக்கா? ஆமாம்மா, எல்லாம் கரெக்டா இருக்கு பாத்துக்கோங்க. இங்க பாருங்க, இவங்க புஷ்பக்காவோட மாமியாரு, என் வீட்டுக்காரரு, அதுக்கப்புறம் புஷ்பக்காவோட புருஷன். சரி சரி. தாட்சாயினி, இதெல்லாம் இருக்கட்டும். போட்டினா ஒருத்தர் ஜட்ஜா ஓகே, அதை எடுத்து நடத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. எங்க நீங்களே யோசிக்கும் போது நான் யோசிக்க மாட்டேன்னா, அதுக்கெல்லாம் ஆளு ரெடி பண்ணிட்டேன். ஆமா, எடு தம்பி வா. அட, நம்ம லட்சுமி அக்காவோட மோவன். ஏடே, நீ எங்க பண்றீங்க? சின்ன பண்ணே, அவருதான் இந்த போட்டிக்கு ரெஃப்ரி. ஆமா, அவர் சொல்றதுதான் இறுதி முடிவு. அந்த தம்பி சொல்லுபடி நீங்க கேட்டு நடந்துக்கணும் இனிமே, சரியா? விளையாட்டு போட்டியில என்னென்ன ரூல்ஸ் இருக்கு, ரெகுலேஷன் இருக்குன்னு எல்லாத்தையும் அவர் சொல்லிடுவாரு. அதுக்கேத்த மாதிரி நீங்க இன்னைக்கு விளையாட போறீங்க. மொத்தம் 5 போட்டி நடக்கும். இன்னைக்கு 3 போட்டி, நாளைக்கு 2 போட்டி. இதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பரிசு. ஓ பப்பரக்கா மண்டியா, நீ அடி போயிட்டு வசந்தியக்கோ இப்படியா சொல்லு. ஏக்கோ வசந்தியக்கோ, உனக்கு தான் அந்த பையனை நல்லா தெரியும்ல, அந்த பையன் கிட்ட பேசி எப்படியாச்சும் நம்ம ஜெயிக்கிற மாதிரி செட்டப் பண்ண சொல்லுங்க, சரியா? இடி கூறுக்கட்ட நாத்தி, அவன் நான் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டான் பாத்துக்கோ. ஆமா, அவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம சொல்லுறதெல்லாம் அந்த பையன் கேட்காதுடி. சரி எப்படியோ, இங்க பாரு வசந்தியக்கோ, நீ ஒரு பாயிண்ட், நான் ஒரு பாயிண்ட், எங்க அம்மா ஒரு பாயிண்ட், சரியா? எப்படியாச்சும் நடக்கிற போட்டியில் ஜெயிச்சிடணும். அதெல்லாம் எடுத்துடலாம், சரியா? நீ முதல்ல நல்லா விளையாடு. சரி சரி. இந்தாங்க பெரியவரே, இந்த விசில வச்சுக்கோங்க. நான் போட்டி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லும் போது இந்த விசில அடிச்சு நீங்க ஆரம்பிச்சு வைங்க, சரிங்களா? சரிங்க தம்பி. மேக் டெஸ்டிங் 1 2 3 1 2 3. எல்லாரும் போட்டிக்கு ரெடியா? தம்பி, என்ன போட்டிக்கு வந்துட்டு இங்க வந்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டு கிடக்காங்க? மடன்னு ஆரம்பிச்சு கடகடன்னு முடிச்சிட வேலையை பாரு. எப்படியும் நாங்க தான் எல்லாத்துலயும் ஜெயிக்க போறோம். எங்க அண்ணி தோத்துதான் போறாங்க. என்ன நீ நாத்தி, வாய் மட்டும் பேச வச்சா அதுல நீதான் முதலிடும், அது எல்லாருக்குமே தெரியும். இதுல விளையாடி ஜெயிக்கணுமாக்கும். ஆமா, நீ இப்படி பேசிக்கிட்டே இருந்தா கண்டிப்பா தோத்துதான் போயிருவா. பாப்பா, நீ யார தோக்கடிக்காங்கன்னு. சரி சரி, போட்டியெல்லாம் சொல்லுங்க தம்பி. முதல் போட்டி 2 ஜோடி கலந்துக்கப்படும். அந்த ஜோடிக்கு ஒரு வாட்டி, இந்த ஜோடி ஒரு வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, 2வது போட்டி வந்து பாத்தீங்கன்னா கயிறு இழுத்தல். 3வது போட்டி வந்து பாத்தீங்கன்னா பாட்டில தண்ணி நிரப்புதல். அந்த மாதிரி ஒரு போட்டிக்கு முன்னாடியும் அனௌன்ஸ் பண்ணப்படும். தம்பி, அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல ஃபர்ஸ்ட் போட்டியை முடிப்போம். முதல் போட்டி சொல்லு. முதல் போட்டி 2 ஜோடியா கலந்துக்கப்படுற போட்டி வந்து அவங்கவுங்க புருஷமார்கள் பொண்டாட்டியை தூக்கிக்கிட்டு இந்த பார்டர்ல இருந்து அந்த லைனை ஃபர்ஸ்ட் யார் வராங்களோ அவங்க தான் வின் பண்ணதா அர்த்தம், சரிங்களா? என்னது, இவ்வளவு தூக்கிட்டு நான் ஓடணுமா? என்னங்க, இந்த போட்டியில இருந்து நம்ம 2 பேரும் வேணா விலகிடுவோமா? நான் கொஞ்சம் நல்ல குண்டுன்னு இருக்கேன் பாத்தீங்களா? ஆமா ராணிக்கோ, கரெக்டா சொன்னீங்க இப்பதான். ஆமா, உங்களை தூக்கிட்டு எங்க மாமா ஓடுனாருன்னு வச்சுக்கோங்க, அவர் கீழே தான் விழுந்து கிடக்கணும். என்ன வசந்தியக்கோ சொல்றீங்க? ஏ ராதிகா, அமைதியே இரு. உன் புருஷனே அங்க பேர் முழிச்சுக்கிட்டு இருக்கான். உன்னை தூக்கிட்டு போறதுக்கு என்ன வழின்னு சொல்லிட்டு தெரியாம நீ அடுத்து உங்களை கிண்டல் பண்றியா? கரெக்டா சொன்ன வசந்திக்கோ. இங்க பாருமா, இதுல என்ன இருக்கு? நீ நல்லா அழகா புசு புசுன்னு இருக்க. இதுல என்ன இருக்கு சொல்லு? நம்ம ஒரு முயற்சி தானே பண்ணி பார்க்க போறோம், விளையாடுவோம். இதுல என்ன இருக்கு? விளையாடி பார்ப்போம். முடியலையா விட்டுருவோம். ஆமாண்ணே, கரெக்டா சொன்னீங்க. இங்க பாருங்க புஷ்பக்கோ, எவளாச்சும் சொன்னாலா முதல்ல அவளையே தூக்கிட்டு அவன் புருஷன் ஓடமாட்டான், அது முதல்ல தெரிஞ்சுக்க சொல்லுங்க. ஆமா, நீங்க வந்துட்டாலாம். என்னதானே சொல்றீங்க? நான் யார சொல்றேன்னு அவங்களுக்கு தெரியும். மாமா சொல்ற மாதிரி முதல்ல நீங்க முயற்சி பண்ணி பாருங்க, முடியலையா விட்டுருங்க, அவ்வளவுதான். சரி சின்ன பொண்ணே. யோ மனுஷா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா உன் மனசுல? இது தூக்கிட்டு போக மாட்டியோ? தூக்கிட்டு போக மாட்டியோ சொல்லு. ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல, நான் அப்படி சொல்லவே இல்ல. அந்த பையன் இருக்கணும். சரி, போட்டியில கலந்துக்க போறவங்க எல்லாருமே ஜோடி ஜோடியா ரெடியா நில்லுங்க தூக்கிக்கிட்டு. நாங்க எல்லாருமே பெஞ்ச அந்த சைடு எடுத்துட்டு போறோம். போட்டியில கலந்துக்காத பஞ்சு பட்டியும் செல்லத்தாய் அம்மாவும் இந்த சைடு வந்துருவீங்க.
ஏடி நான் பெத்த மோவல என்னம்மா சொல்லு. இங்க பாருடி, நடக்கிற போட்டியில எப்படியாச்சும் இன்னைக்கு நீ தான் ஜெயிக்கணும் பாத்துக்கோ. ஆமா, அந்த வயிறுக்கல்ல உன் கையில தக்க வச்சுக்கிற வழிய பாரு, சரியா? அந்த வயிறுக்கல்லு நானே பார்த்தது இல்லடி. என் மாமியார் சொல்லியிருக்கா, அது அப்பமே நல்ல லட்சத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அதை வாங்குறோம், 2 பேரும் லட்சாதிபதி ஆகுறோம். ஏம்மா கரெக்டா சொன்னம்மா. இன்னைக்கு நாங்க ஜெயிச்சு உன் மருமவளை ஓட ஓட விட்டு அடிக்கல. இந்த பேரு என் பேரு ராதிகா இல்லம்மா. நான் பெத்த மோவல வெற்றி திலகத்தோட வாடி போடி. இங்க பாரு வசந்தியக்கோ, உன் புருஷன் உன்னை தூக்கிட்டு ஓடிடுவாளா? எடி, என் புருஷன்லாம் என்ன தூக்கிட்டு ஓடிடுவான். உன் புருஷன் தான் அங்க வாயை பழந்துகிட்டு இருக்கான். முதல்ல அவனை கரெக்ட் பண்ற வேலையை பாரு. நானும் என் புருஷனும் போயிட்டு போட்டிக்கு ரெடி ஆகுறோம். எங்க வாங்க போவோம். யோ மனுஷா, மாப்பிள்ள கிட்ட சண்டைக்கு போவாதடி. பின்ன என்னம்மா அந்த 4 முடிக்கு எவ்வளவு கொழுப்பு பத்தியாமா? என்னையே என்ன பேச்சு பேசிட்டு போறா பாரு. ஆமா, எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். எல்லாரும் அமைதியா தானே இருக்காங்க. நான் என்ன அவ்வளோ குண்டாவா இருக்கேன்? ஏதோ 4 வட்டா சோறு திம்மி அவ்வளோதான். என்ன காபி தண்ணியெல்லாம் குடிக்காம நல்ல கஞ்சி தண்ணியை கரைச்சி வச்சு ஒரு 2-3 லிட்டரு அடிப்பேன். இதுக்கு போயிட்டு இவன் வாயை பொழந்துக்கிட்டு நிக்கான். இதை தூக்க மாட்டானா இவன்? இல்ல மாடா மனுஷியா நீலாம்? இல்ல என்னன்னே தெரியல. மாடு கூட இத்தனை வாட்டி சாப்பிடாது. மாப்பிள்ள, அவளை கண்ணு வைக்காதீங்க. அவ கள்ளம் கவடம் இல்லாதவ பாத்துக்கோங்க. ஆமா, அவ வெயிட்லாம் இருக்க மாட்டா. தூக்கிடலாம், தூக்கிட்டு ஓடிடுங்க, சரியா? நீங்க தான் முதலிடம் வரணும். பாக்கலாம் பாக்கலாம், வர சொல்லுங்க அவளை. ஏம்மா, இந்த மனுஷன் பேசுறத பத்தி எனக்கு நம்பிக்கையே இல்லம்மா. எடி, அவர் தூக்கிட்டு ஓடும் போது எதையாச்சும் சொல்லி அவரை இதை சொல்லுவாங்களடி. மோட்டிவேஷன் பண்ணு, மோட்டிவேஷன். சரி சரி. எனக்கு தான் சங்கடமா கிடக்குங்க. நம்ம இந்த போட்டியில இருந்து விலகிடுவோமாங்க? இங்க பாருமா, அதெல்லாம் நீ ஏன் நினைக்க? இல்லைங்க, நான் என்ன தூக்கிட்டு நீங்க எப்படி ஓடுவீங்க சொல்லுங்க? உங்களுக்கே உடம்பு முடியல, காலு வரை இதுவா இருக்கு. என்ன நான் சொல்றது கரெக்டா தானே சொல்றேன்? இந்த போட்டியில இருந்து நான் விலகிறவா? ஆமா ஆமா, இங்க பாரு பஞ்சி, உன் மொவனை இந்த போட்டியில இருந்து விலக சொல்லு. இல்லைன்னா உன் மொவன் கிடக்குற இதுக்கு உன் மருமவளை தூக்கிட்டு ஓடனான்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் காலு முறிஞ்சுதான் கிடக்கணும். இங்க பாருடி செல்லத்தாயி, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா உன் மனசுல? என் மோவனையும் என் மருமவளை கிண்டல் பண்றியோ? இங்க பாரு, இந்த போட்டியில என் மோவனும் என் மருமவன் தான் ஜெயிப்பாங்க. வாய் யார் வேணா பேசலாம், ஆனா அதை செஞ்சு காட்டணும். இன்னைக்கு செஞ்சு காட்டுவாங்க 2 பேரும். ஆமா, இங்க பாரு மருமவளே, எதுக்கு நீ முடியாது முடியாதுன்னு நினைக்கிற உன் மனசுல? நீ அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என் மோவனே உன்னை தூக்கிட்டு வாடுறேன்னு சொல்றான். அப்புறம் என்ன? என் மோவன் வெயிட்டா இருக்கிறான்ல, நீ வெயிட்டா தான் இருக்கா. அதெல்லாம் அவன் அசால்ட்டா தூக்கிட்டு போயிடுவான். ஆமா, நீ போட்டு அவன் மனசை கலக்காத, அமைதியா இரு, சரியா? அவனுக்கு நல்ல ஊக்குவிச்சு மட்டும் கொடுத்தா போதும். அவன் பாட்டுன்னு உன்னை தூக்கிட்டு போயிடுவான். இங்க பாருங்க, 2 பேரும் ஜெயிச்சு கப்போட தான் வரணும். ஆமா, இந்த போட்டியில ஜெயிக்கல அதுக்கப்புறம் நானு பஞ்சு பஞ்சு கிளவியா இருக்க மாட்டா, சொல்லிட்டேன். கரெக்டா சொன்னம்மா. இன்னைக்கு பாரு, நான் இவளை தூக்கிட்டு முதல்ல நான் தான் ஓட போறேன். இங்க பாருடி செல்லத்தாயி, பாத்துக்கிட்டே இரு. யாரு காலு முறிஞ்சு வரா, யாரு பரிசோட வரான்னு சொல்லிட்டு தெரியும். சரிங்கம்மா, சண்டை வேண்டாம். எல்லாரும் வந்து இந்த சைடு உட்காருங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவோம். அவங்க அந்த கிரவுண்ட்ல ஓடட்டும். ஆமா பஞ்சுபட்டி, எதுக்கு நீங்க சும்மா தேவையில்லாம என் மாமியார் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க? என் மாமியாருக்கு வேற வேலையே இல்லை. எதையாச்சும் பைத்தியக்காரி மாதிரி உளறிட்டு தான் கிடக்கும். நீங்க போயிட்டு உட்காருங்க, சந்தோஷமா எங்களை ஊக்குவிக்கிற வழியை மட்டும் பாருங்க. சரி சின்ன பொண்ணே. எங்க நீங்க எதுவுமே சொல்லல, என்ன தூக்கிட்டு ஓடிடுவீங்களா? சின்ன, அதெல்லாம் உன்னை தூக்கிட்டு நான் ஓடிடுவேன், நீ பயப்படாத, சரியா? நீயும் என்கிட்ட எதுவுமே கேட்கலையே. ஏங்க எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குங்க. எங்க எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ஆமாங்க தம்பி, ரெடியா இருக்கோம். சீக்கிரம் சொல்லுங்க, எங்களுக்கு சிரிப்போ வருது. என்ன புஷ்பக்கோ? ஆமா தம்பி, சீக்கிரம் சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. அட பாவி, சீக்கிரம் சொல்லுடா, வயிற்று தாங்க முடியல. புஷ்பக்கோ, நாத்தோட அம்மா உங்களை கிண்டல் பண்ணாங்களே, இங்க பாருங்க, நாத்தோட புருஷன் கண்ணு எல்லாம் மூஞ்சி எல்லாம் பிதிங்க போய் கிடக்கு. தாத்தா விசில் ஊதுங்க. எங்க முடியலன்னா விட்டுருங்க. ஐயோ மனுஷா, எல்லாரும் பாதி தூரத்தை தாண்டி பேயின்னு இருக்காங்க. நீ என்ன இங்கேயே நின்று இருக்கா? ஓடியா ஓடி வாயா. எடி, நீ எல்லாம் மனுஷியா? சோத்த திங்கியா இல்ல வேற ஏதாவது திங்கியாடி? இல்ல மாடு கணக்கு என்னால நகர கூட முடியல. பாரு, இறக்கி விட்டா மண்டு உடஞ்சிரும் பாத்துக்கோ. ஏமா அமைதி இரு, சிரிச்சேன்னு வச்சுக்கோ, எனக்கும் சிரி வருதுல, கீழே போட்டுற போறேன். நீங்க இத்தனை பேர் முன்னாடி என்ன தூக்குறது ஒரு மாதிரி இருக்குங்க எனக்கு. என்ன வசந்திக்கோ, ரொமான்ஸோ? ஒருத்தி என்கிட்டயே தான் வந்து ஆகுவா. சின்ன பண்ணி, அவரு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போறாரு, நம்ம பின்னாடியே போவோம், என்ன சொல்றா? சரிங்க, எல்லாம் ஒரே டீம் தானே. எடி, என்னால முடியல. மனுஷா, இறங்கி விட்ட மண்டு உடைஞ்சிரும். இப்படிதான். சூப்பர் பப்ரக்கா மண்டையா, சூப்பர் சூப்பர், தூக்கிட்டு ஓடு ஓடு. வசந்திக்கோ, உன்னை பீட் பண்ணிட்டேன் பாத்தியா? வசந்தி, என்னால முடியலம்மா. பரவாயில்லைங்க, இறக்கி விட்டுருங்க.
வசந்தி அக்காவும் வர்க்கீஸ் மாமாவும் இந்த போட்டியிலிருந்து நீக்கப்படுகிறார். ஏனெனில் கால் தரையில் பட்டதால் இந்த போட்டியிலிருந்து நீக்கப்பட்டார். வாழ சீக்கிரம் தூக்கிட்டு வாழ என் மருமவள வெள்ளத்தாயி ஏதோ சொன்னா நீ இங்க பாரு என் மோகன் தான் முதல் இடத்துல இருக்கான். முதல்ல ஓடி வர்றது நம்மளுடைய புஷ்பக்காவும் வீட்டுக்காரரும், ரெண்டாவது சின்ன பொண்ணும் சின்னது வரையும், மூணாவதா முக்கி வந்துகிட்டு இருக்காங்க நம்ம ராதிகாவும், இங்க இருக்கிற ராதிகா வீட்டுக்காரரும். அது எப்படியாச்சும் ஓடி வந்துருமா? முதலிடத்தை பிடித்துள்ளார் லட்சுமி அக்காவும் குமார் மாமாவும். டனுக்கு ஏ செல்லத்தாயி ஏதோ சொன்னா இங்க பாரு என் மோகன் தான் முதல் இடத்துல இருக்கான். ஆமா முதல் இடம் இல்ல அவன் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். மோகன் வரல. கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு இருடி நீ. அம்மா இதுக்கு மேல என்னால முடியாது, போய் துவால. எம்மா கீழே போட்டுட்டு ஓடிட்டானே வலிக்குதே. இரண்டாவது இடத்தை பிடித்தது சின்ன பொண்ணும் சின்னதுரையும். ராதிகாவும் அவர் வீட்டுக்காரரும் டிஸ்குவாலிஃபைட் ஆகிவிட்டார்கள். கீழே விழுந்து ராதிகா இடுப்பு முறிந்ததால் போட்டி நாளைக்கு ஒத்திகை வைக்கப்படுகிறது. என்ன நாத்து, இங்க பாரு உன் அண்ணன் போட்டி முடிஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காரு. புருஷன் ஓடிட்டானோ? டேய் பப்பரக்கா மண்டியா, நீ எங்க ஓடினாலும் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. என்னி நாளைக்கு பாத்துப்போம் இதோட. ஆமா நாளைக்கும் நாங்க தான் ஜெயிப்போம் போ.